வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்னால் என்ன, அதோட என்னென்ன டைப்ஸு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு டைப்ஸையும் பற்றி நம்ம பார்ப்போம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபோர்ஸ், வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ் ஒரு புஷ்ஷாக இருக்கலாம் அல்லது புல்லாக இருக்கலாம், விச் சேஞ்சஸ் ஆர் டென் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் இப்படி ஒரு பாடி இருக்குன்னா ஃபோர்ஸ்னால் திஸ் இஸ் ஃபோர்ஸ். ஸோ இது ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, இந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்தால் இட் வில் டென் டு மூவ், தட் இஸ் மோஷன். ஸோ அதில் நம்ம என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல். புஷ்ஷுன்னு சொல்லலாம் அல்லது புல்லையும் நம்ம சொல்லலாம். புஷ்ஷுன்னா இந்த பக்கம் மூவ் பண்ணோம், புஷ்ஷுன்னா இந்த பக்கம் மூவ் பண்ணோம். விச் சேஞ்சஸ் ஆர் டென் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனுக்கு அப்புறம் வரும். ஸோ இது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் ஃபோர்ஸ் சப்போஸ் இது 10 நியூட்டன் ஃபோர்ஸ் தேவைப்படுது, நம்ம 9 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா இட் வில் டென் டு மூவ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் இது 10 நியூட்டன் இதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம 15 நியூட்டன் பண்ணால் பாடி வில் ஸ்டார்ட் மூவிங். இதுதான் ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற போது நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா த பாடி வில் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இட் வில் ட்ரை டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அடுத்து யூனிஃபார்ம் மோஷன்னு பார்ப்போம். யூனிஃபார்ம் மோஷனில் சப்போஸ் இப்போ பாடி இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பாடி சப்போஸ் ஃபுட்பால் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ வி கிவ் ஆஸ் இட் இஸ் இன் மோஷன். நம்ம ஒரு புஷ்ஷை கொடுக்குறோம். அது என்ன பண்ணோம்? அது யூனிஃபார்ம் புஷ்பால் இங்கே நோ ஏர் ஃப்ரிக்ஷன், நோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் பால் அண்ட் த சர்ஃபேஸுக்கு இடையில் எந்த ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்படிங்கிற போது இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நிற்காது. அப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு புஷ்ஷோ அல்லது புல்லோ கொடுத்தோம்னா என்ன பண்ணோம்? இட் வில் ட்ரை டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதுதான் இட் மீன்ஸ் என்ன? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவை ஒரு பாடியை மூவ் பண்ணுறதுக்கு. அடுத்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது? ஃபோர்ஸில் 2 டைப் இருக்குது. கான்டாக்ட், ரெண்டு கான்டாக்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ இந்த இதை வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு பிளாக்கு, இது ஒரு சர்ஃபேஸு. ஸோ ரெண்டு கான்டாக்ட் இங்கே ஃபோர்ஸ் பண்ணணும், இது இப்படி மூவ் பண்ணணும். அதுதான் கான்டாக்ட் சர்ஃபேஸ். 2 பாடியும் இன்ட்ராக்ட் பண்ணுற 2 பாடியும் ஆர் ஃபிசிக்கலி இன் டச்சிங், தட் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வென் 2 இன்ட்ராக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கலி டச்சிங். எக்ஸாம்பிள் என்ன? ஃப்ரிக்ஷன். பால் இப்படி மூவ் பண்ணுற போது கிரவுண்டு ஒரு ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் கொடுக்கும், பால் இப்படி மூவ் பண்ணும், ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் கொடுக்கும். ஸோ இட் மீன்ஸ் போத் த சர்ஃபேஸஸ் ஆர் இன்ட்ராக்டிங். அதுதான் கான்டாக்ட். 2 கான்டாக்ட் வர்றதுனால ஃபோர்ஸு. அப்ளைடு ஃபோர்ஸ்னால் இப்படி ஒரு பாடி இருக்கிற போது நம்ம இதை டச் பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணால் அதுதான் அப்ளைட் ஃபோர்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ட். வேகமாக சைக்கிள் போகிறப்போ காற்று அடிச்சதுன்னா நம்ம சைக்கிளோட வேகம் குறையுது, அதுதான் ஏர் ரெசிஸ்டன்ட். அடுத்தது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. 2 இன்ட்ராக்டிங் சப்ஜெக்ட் 2 டச் பண்ணாது, பட் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். எப்படி? கிராவிட்டி. நான் ஒரு பாடி ஆப்ஜெக்ட் இருக்கேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 பாடிக்கு இடையில் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி என்ன வரும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். G into M1 mass of first body, mass of second body divided by distance ஸ்கொயர். தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 2 பேர் டச் பண்ணல, பட் 2 பேருக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாம் மேம். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்பிள் அப்படி இருந்ததுன்னா, ஆப்பிள் இருக்கிற மரத்தில் 3 இட் ஃபால்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் கிரவுண்ட் அண்ட் திஸ் இஸ் மாஸ் ஆஃப் த ஆப்பிள். அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதான் பட் ஒன்றையும் டச் பண்ணலை. தட் இஸ் கால் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 2 அப்போ சேம் சார்ஜ் வச்சோம், ப்ளஸ் வச்சோம்னா 2 ஒன்று தள்ளிக்கும். ஆப்போசிட் சார்ஜ் வச்சுட்டு ப்ளஸ் மைனஸ் வச்சா ஒன்று அட்ராக்ட் பண்ணும், 2 டச் பண்ணல. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதுதான். நார்த் போல் வச்சா ரிப்பல் பண்ணும், நார்த் போல் சவுத் போல் வச்சா அட்ராக்ட் பண்ணுவது, பட் 2 பாடி டச் பண்ணல. அதுதான். ஸோ இப்போ பார்க்க போனோம்னா நம்ம சப்போஸ் இது ஒரு பாடி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, வித் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட். தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? வி டோன்ட் அப்ளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த பாடி என்ன பண்ணுவோம்? ரெஸ்ட்டில் இருக்குது, ரெஸ்ட்டில் தான் இருக்கும், அது மூவ் பண்ணவே பண்ணாது. ஸோ இட் மீன்ஸ் வாட்? எ ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வில் நாட் மூவ், கண்டினியூ டு பி அட் ரெஸ்ட். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஒரு பாடியை மூவ் பண்ணணுன்னா அல்ல அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும். ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு போகணுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் மூவ் பண்ணும், இல்லைன்னா மூவ் பண்ணாது. அடுத்தது இந்த பாடி யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்குது. அப்போ வி டோன்ட் கிவ் எனி எக்ஸ்டர்னல் force external.
we don't give any external force. The body என்ன பண்ணோம், with no external force a moving object will not stop, it will continue to move. அது புஷ் பண்ண போனால் தான் அதோட ஸ்டேட் என்ன ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் வேகமாக ஓடும், அல்லது ஆப்போசிட் சைடில் இது இப்படி ஓடிட்டுருக்குன்னா நம்ம ஆப்போசிட்டில் போனால் இட் வில் ஸ்டாப், சேஞ்ச் இட் ஸ்டேட். அதாவது மோஷன் ஸ்டேட்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரும். இது வெரி சிம்பிள். A force is a push or pull which change or tends to change the state or state of rest or state of uniform motion is called force. அதில் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது? கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருந்தால் ஒன்று புஷ்ஷாக இருந்தாலும் சரி புல்லாக இருந்தாலும் சரி ஒரு பாடி மூவ் பண்ணாது. பேலன்ஸ் ஃபோர்ஸோட கண்டிஷன்ஸ் என்னென்ன வருது? பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். பேலன்ஸ் ஃபோர்ஸஸ்னால் ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியில் ஒன்று ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் F2. இது என்னது? புஷ். அல்லது எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், இது வந்து புல். புஷ்ஷாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம். அண்ட் பேலன்ஸ் ஃபோர்ஸஸில் என்ன? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ரெண்டு ஆப்போசிட், இப்படி ஒன்று இப்படி ஒன்று, இது இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ F1 is equal to F2 or F1 minus F2 is equal to 0, or we can say F net is equal to sigma F. வெக்டர்லேயும் போட்டுக்கலாம், பிகாஸ் it should be vector. இது இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. ஸோ F vector. ஸோ net force on the body, this is body of mass m. So net force delta F on the body is equal to 0. If F net sigma F is 0 then artham, so it means F is equal to 0. So force is equal to F is equal to 0 na mass into acceleration. Since mass is not equal to 0, mass of the body is not equal to 0, or we can say when F is equal to mass into acceleration, அங்கே F 0 வந்தால் mass 0 இல்லை, ஸோ acceleration will be equal to 0. So acceleration of the body is equal to 0. It means no force is acting, it means the body is not under any acceleration. Under acceleration இப்போ என்ன நடக்கலாம்? So in case if acceleration 0, acceleration is equal to velocity final minus velocity initial by time taken. So இது மூவே ஆகல, body is not moving, no acceleration. So it means acceleration 0 na. So we can say இது இங்கே வந்துட்டு 0 into t is equal to 0 is equal to Vf minus VIR. V final velocity of the body is equal to V initial of the body, which is equal to 0, which is equal to 0. It means final velocity of the body is equal to initial velocity of the body, that is velocity is equal to constant. The case la nama eppadi edhulam? If in this case we can say in the body la, if in this case for balanced force F1 is equal to acceleration is equal to 0, velocity is equal to constant. இது என்ன type motion சொல்லலாம்? It is, the motion is uniform motion. Uniform motion. Yeah, uniform motion நம்ம சொல்கிறோம். Why we call it as a uniform motion? Velocity 0 இருக்குது. இப்போ velocity 0 இருந்தால், if the velocity is equal to 0, then also acceleration is equal to 0. So acceleration 0 இருக்கிற போது, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் பாடி போகிற போது, இங்கே velocity 1 meter per second, இங்கே velocity 1 meter per second. அப்படிங்கிற போது acceleration என்ன வரும்? 1 minus 1 divided by t is equal to 0. Acceleration is equal to 0. If the body is moving with constant velocity, it means it is uniform motion. அடுத்தது unbalanced force வரும். Unbalanced force என்ன வரும்? The force acting on a body are not equal. It means F1 is not equal to F2. The force acting on a body are
not equal. It means இதுதான் body. F1 is not equal to F2. இந்த condition F1 greater than F2 இருக்கலாம், அதாவது F1 less than F2 இருக்கலாம். So this is F1, this is F2. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்குவோம். எந்த கண்டிஷனும் எடுத்துக்கலாம். F1 பெருசாக இருக்குது. ஸோ பாடி திஸ் இஸ் பிகர், திஸ் இஸ் ஸ்மாலர். பாடி வில் மூவ் இன் திஸ் டைரெக்ஷன், மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ திஸ் இஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் என்னென்னா, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் இல்லை. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஏன்னா F1 minus 2, F1 is equal to F2 அந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். F1 is greater than F2. It means F1 minus F2 is greater than 0. It means the net force is not equal to 0. So net force is not equal to 0. It means body will move in the direction of the bigger force. So when two forces act on a body, then based on its state of motion, இது state of motionல இருக்கும், இது state of motionல இருக்காது. They are classified into balanced and unbalanced. Unbalanced என்ன condition? Acceleration 0, velocity constant, and it is a uniform motion. Balanced condition என்ன? Net force, summation of all the force acting on the body is not equal to 0. Not equal to 0. It means there exists some force, which is the force acts in the direction of the bigger force. இதுதான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை பற்றி, ரெண்டு டைப்பான பேலன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருந்தால் தான் பாடி வில் ஸ்டார்ட் மூவிங். பேலன்ஸ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா ரெண்டும் ஒன்று பேலன்ஸ் பண்ண பாடி மூவ் பண்ணாது.